நம்ம ஹீரோவோட பிறந்தநாள் இன்னைக்கு. அவரை ரொம்ப நேரமாக ஆளை காணோம். சரி, வெயிட் பண்ணிட்டு இருந்தால் செட் ஆகாதுன்னு தேட ஆரம்பித்தோம். ஆமாம், மண்ணில் தான் தேடிட்டுருக்கோம். தோ இவர் தான் தெரியுறாரா? வெயிட், கேமரா ஸ்விட்ச் பண்ணுறேன். இவர் தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. வெல், இவர் மட்டும் இல்லை, இவங்க எல்லாரும். கடல் ஆமைகள் ஒரு வகை இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ். ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் பிறக்கும்போது ஆயிரக்கணக்கில் பிறக்கும். ஆனால் ஒவ்வொரு ஆயிரத்துக்கும் ஒரு ஆமை தான் உயிர் பிழைக்கும். அதனாலேயோ என்னவோ வாழணுங்கிற ஆர்வம் நம்ம ஹீரோக்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் எ ரேஸ்னு ஆமை பற்றி நம்ம கற்றுக்கிட்டது எல்லாமே போயின்னு இந்த ஷூட்டில் காட்டிட்டாங்க. ஏன்னா பிறந்த அடுத்த நிமிஷம் கடலை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ்க்கு கடல் எவ்வளோ தேவையோ அதே அளவுக்கு கடலுக்கும் இந்த ஆமை இனம் தேவை. வருங்காலத்தில் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஆமை இனத்தை பாதுகாக்க நம்ம எடுக்கிற ஒரு முயற்சி தான் ஹேச்சரிஸ். ஹேச்சரிஸ்னால் ஆமை முட்டைகளை அடைக்காக்க பீச்சில் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு இடம். ஸோ இப்போ பீப்புள் என்ன அடிக்கடி கேட்குறாங்கன்னு சொன்னால் ஒயிட் டர்ட்டில்ஸ்னு கேட்குறாங்க. நாங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது என்னன்னு சொன்னால், நாங்கள் டர்ட்டில் சூஸ் பண்ணல, டர்ட்டில் சோசஸ். திஸ் இஸ் ஹரிஷ். மாணவர் கடலாமை பாதுகாப்பு குழுவோட 12 வருஷமாக வாலண்டியராக இருக்கார். தூரத்துலேருந்து பார்க்க வெயிட், ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஆமை பூந்து விட்டு விளங்காது பண்ணுவாங்கள்ல, அது இல்லை. ஆமைன்றத உயிருள்ள ஆமை இல்லை, கல்லாமை, தீண்டாமை, பொறாமை, இந்த 3 ஆமை தான். இப்படி மருவி தான் ஆமை மேலே போயிடுச்சு. யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு. தமிழக வனத்துறையில் அனிமல் கேச்சராக வேலை செஞ்சுட்டு வர கோபி 2013 பெசநகரில் இருக்கும் இந்த டர்ட்டில் ஹேச்சரிக்கு இன்சார்ஜாக இருக்கார். ஓகே, பேக் டு தி ஸ்டோரி. தூரத்திலிருந்து பார்க்க ஒரு குடிசை மாதிரி இருக்கும் இந்த ஹேச்சரி செட் பண்ணுறதுக்கு பின்னாடி நிறைய வேலை இருக்குது. ஹேச்சரி போடுறதுக்கு இடத்த தேர்வு செஞ்சிடும் போது மண் சாஃப்டாக இருக்கா, ஆடாக இருக்கா, கடல் மட்டத்துக்கும் அகலம் எவ்வளோ தூரம் இருக்குது, நீரோட்டம் எப்படி இருக்குது, ஈரப்பதம் எப்படி இருக்குது, அதை செக் பண்ணுவோம். அதை செக் பண்ணதுக்கப்புறம் ஹேச்சரி போடுற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறோம். இடத்த கிளியர் பண்ணிவிட்டு மூங்கில் செவரி எழுப்பணும். நெஸ்ஸுக்கு தேவையான குச்சிகள், கூடைகள் இது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் சொல்லிருந்து இந்த இடத்துல வெயில் அடிக்காமல் இருக்க ஒரு க்ரீன் நெட்டை வச்சு கூரையை ரெடி பண்ணணும். இன்கேஸ் யாரும் இல்லாத நேரத்தில் ஆமை முட்டைகளோட ஹேச்சிங் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எஸ்கேப் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காக சுற்றி கோணிப்பாயை கட்டணும். இவங்க ஹேச்சரி ரெடி பண்ணுறதுக்கும் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸோட மீட்டிங் சீசன் முடியறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த ஆமைகளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எந்த மண்ணில் பிறந்ததோ அதே மண்ணுக்கு திரும்ப வந்து தான் முட்டையிடும். ஒரு ஜேசிபி போனால் எப்படி இருக்கும் ரோட்டில், அந்த மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு தண்ணியிலேருந்து ஒரு 40 மீட்டர்லேருந்து 35 மீட்டருக்குள்ளே அந்த குறிப்பிட்ட இடத்துல அது வந்து நெஸ்ட் பண்ண வரும். அதில் என்ன பண்ணுன்னு சொன்னால், இந்த ஃப்ரண்ட் ஃப்ளிப்பர்ஸை வச்சு ஒரு பாடி கேவிட்டி தோண்டும். எப்படின்னா, அந்த டர்ட்டில் கொஞ்சம் தாழ்வான ஒரு குழிக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ப்ரெடேட்டர்ஸால் அது இருக்குன்றதை உணர முடியாது. ஸோ அந்த ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பாடி கேவிட்டி தோண்டும். அதுக்கப்புறம் நெஸ்ட் பண்ணுற இடத்துல அது வந்து டெம்பரேச்சரை பார்த்து அதோட பேக் காலை வச்சு இந்த பக்கம் 2 பக்கம் பள்ளம் பண்ணி அது தேவையான பள்ளம் கிடைச்சிச்சுன்னா அதுக்குள்ளே முட்டையிட ஆரம்பிச்சிடும். அந்த சேம்பர் பேசிக்கா இட் கேன் பி அபவுட் 45 centimeters deep. So anywhere between 30 to 200 eggs. அது முட்டை இட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தன் காலால் அந்த மண்ணை இந்த பக்கம் தள்ளி மூடிட்டு அந்த காலை வச்சு இப்படி தட்டும். இப்படி தட்டி டைட் பண்ணிட்டு போயிடும். அந்த இடம் மட்டும் உங்களுக்கு மண்ணை சீர்ச்சி பண்ணதால ஒரு சமமாக இருக்கும். ஒரு ஸ்பாட்டை சூஸ் பண்ணி அங்கேயே முட்டை லே பண்ணிட்டு திரும்ப போகிற ப்ராசஸ் can take anywhere between 40 minutes to 1 hour. அந்த ஆமை அதுக்கு டெம்பரேச்சர் கணக்கு பண்ணி தான் அது நெஸ்ட்டு பண்ணிட்டு போகுது. அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, எவ்வளோ ஆழத்தில் இருக்குது நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம். அங்கே என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட் தான் ஹேச்சரியில் ரீலோகேட் பண்ணுறப்போ அதை தான் பண்ணுறோம். ஆலிவ் ரிட்லிக்கு எடுத்துக்கிட்டோம்னா பிவட்டல் டெம்பரேச்சர்னு ஒன்று சொல்லுவாங்க. அது 29 டிகிரி ரஃபா. ஸோ 29 டிகிரிக்கு மேலே இருக்கிற முட்டைகள் எல்லாமே ஃபீமேல்ஸாக வெளியே வரும். அண்ட் 29 டிகிரிக்கு கீழே இருக்கிறது எல்லாமே மேலாக வரும். ஒரு நெஸ்ட்டை ரீலோகேட் பண்ணி 45 to 48 நாட்களுக்குள்ள முட்டைகள் எல்லாமே ஹேச்சிங் ஆகிடும். அதனால் ஒவ்வொரு நெஸ்ட்டுக்கும் ஒரு நெஸ்ட் நம்பர் அசைன் பண்ணி எந்த டேட்டில் எடுத்தாங்க, எத்தனை முட்டைகள் இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நோட் பண்ணிப்பாங்க. இப்போது ஆமை குட்டிகளுக்கு வெயிட் பண்ண வேண்டியது தான். ஹேச்லிங்ஸ் இன்னும் ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன். இவங்க ஹேச்சிங் ஆகிற கேப்பில் ஹரிஷ் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை ப்ளே பண்ணி காட்டுறேன்.
ஃபிஷர்மேன் ஆர் மோர் என்டேஞ்சர்ட் than the turtles ஒரு சென்னை மாதிரி ஒரு இடத்துல. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல கடல்ல மீன் கிடையாது. மீன் வளங்களை பாதுகாக்கிறதுல ஆமைகளோட பங்கு ரொம்ப முக்கியமானது. இதுங்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சதுன்னா அது டைரக்டாக மீனவர்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கும். கடலாமையோட சாப்பாடு, மெயின் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லி ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அதுதான் நிறைய சாப்பிடும். கடல் வளத்தில் அந்த ஜல்லி ஃபிஷ்ன்ற ஃபிஷ் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம மீன் சாப்பிட்றதுக்கு மீன் சீ ஃபுட்லாம் கிடைக்காது. மீனோட குட்டிங்களை, இறாவோட குட்டிங்களை வந்து ஜல்லி ஃபிஷ் சாப்பிட்றோம். ஜல்லி ஃபிஷ் சாப்பிட்றதால மீனோட இனம் கம்மியாகிட்டு இருக்கு. அதை ஆமை வந்து ஜல்லி ஃபிஷ்ஷை சாப்பிட்றதால மீன் இனம் அதிகமாகுது, ஜல்லி ஃபிஷ் இனம் கம்மியாகுது. அதனால இந்த ஆமையை பாதுகாக்கணும். வனவிலங்கு சட்டத்துக்கு கீழே ஷெட்யூல் 1ல் இந்த ஆமைகளை என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்னு லிஸ்ட் பண்ணியிருக்கு இந்திய அரசு. இதுங்களோட எண்ணிக்கை குறையறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல சில காரணங்கள் என்ன? டெத் ஆஃப் த டர்ட்டில்ஸ் நம்ம பேசணும்னா அது ஒன்னே இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் மட்டும்தான். இப்ப ஒரு ட்ராலர் போட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து பேக் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பேக் மாதிரி அந்த சீ ஃப்ளோர் அது வந்து ட்ரால் பண்ணிட்டு போகும்பொழுது அப்ப ஆமையும் அதுல மாட்டுச்சுன்னா அதுக்கு எஸ்கேப் வழிகள் வந்து கிடையவே கிடையாது. அப்ப வந்து ஒரு 2-3 hours or 4 hours வந்து அதுலயே மாட்டி அதுக்கப்புறம் அதுல முழுகி போகிறது தான் வந்து முக்கியமா பாப்புலேஷன் அதுல வந்து ரொம்ப குறைவாயிட்டே இருக்கு. ஏன்னா நிறைய அடல்ட் டர்ட்டில்ஸ் வந்து இதனால இறக்குது. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிளாஸ்டிக் சாப்பிட்டு தூக்கி போடுறாங்க, கவரை தூக்கி போடுறாங்க. இது என்ன போகுதுன்னா தண்ணியில் மிதந்து போகிறப்போ அந்த ஆமை என்ன பண்ணுது, ஜல்லி ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு அந்த ஆமையை அந்த பிளாஸ்டிக் பாலித்தீன் பை சாப்பிட்றதால அதனால இறந்து போகுது. அப்போது ஹேச்சரிஸ் இருந்தால் மட்டும் இந்த ஆமை இனத்தோட எண்ணிக்கை அதிகமாகுமா? நாட் ரியலி. பட் ஆமைக்குட்டிகள் ஹேச்சிங் ஆன உடனே ப்ரெடிட்டர்ஸ் கிட்ட மாட்டாமல் சேஃபாக கடலுக்கு போய் சேர்றதுக்கு ஹேச்சரிஸோட பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸ்பீக்கிங் ஆஃப் ஹேச்சிங், டோன்ட் வரி, இதுக்கு மேலே வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். ஒவ்வொரு நெஸ்ட்லேருந்து எத்தனை ஹேச்லிங்ஸ் வெளில வந்திருக்குன்னு கணக்கு எடுக்கணும். அப்போ தான் அந்த நெஸ்ட்டோட ஹேச்லிங் பர்சன்டேஜை கண்டுபிடிக்க முடியும். இவங்க எல்லாரும் வெளில வந்த உடனே டயர்டாக இருப்பாங்க. ஆக்டிவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் ஆக்டிவ் ஆன அடுத்த நிமிஷம் அவங்களை கையில் பிடிக்க முடியாது. இந்த ஆமைக்குட்டி வெளியே வந்த உடனே, ஹேச்சிங் ஆகி வெளியே வந்த உடனே இமிடியேட்டாக ரிலீஸ் பண்ணிடுறோம். ஏன் இமிடியேட்டாக ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அது வயிற்றில் தொப்புள்னு ஒன்று சொல்லும்ல, அது யோக்குன்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த யோக்கிலேருந்து அதுக்கு அந்த 48 மணி நேரத்துக்குள்ளே வேண்டிய எனர்ஜி அந்த யோக்கில் இருக்குது. அந்த 48 மணி நேரத்துக்குள்ளே அது நீந்தி போயிட்டு எவ்வளோ தூரம் போயிட்டு அது சேஃப்டியான இடத்துல சேஃப்டி ஆகணுமோ அது போய் சேஃப்டி ஆகிடும். அதோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் வந்து எந்த பக்கம் வெளிச்சமாக இருக்கோ அந்த பக்கம் தான் வந்து போகணும். வைல்டான பீச்ல வந்து சீ வந்து கொஞ்சம் பிரைட்டரா இருக்கும். ஏன்னா மூன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அங்க. அதுக்கப்புறம் அந்த அலைகளோட சர்ஃப் வந்து ஒயிட்டரா இருக்கும். ஸோ அதுல எல்லாத்துலயுமே நேச்சுரலா வந்து ஆமை குட்டிகள் வந்து கடல் நோக்கி போயிடும். ஆனா இப்ப வந்து ஒரு சென்னையோட சூழ்நிலையோ இல்லை பல இடங்களோட சூழ்நிலையை எடுத்துக்கிட்டோம்னா கோஸ்ட் முழுக்க லைட்ஸ் வந்துடுச்சு. இந்த குட்டிகள் வந்து வந்தா ஆட்டோமேட்டிக்கா கடலுக்குள்ள போக முடியாது. ஏன்னா எல்லாமே ரோடு பக்கம் போயிடும். ஏன்னா ரோடு வந்து பிரைட்டர் தேன் த சீயா இருக்கு. ஸோ அப்ப அந்த இடத்துல வந்து அதனால தான் நம்ம வந்து காப்பகம் வச்சு அதுக்கப்புறம் குட்டிகளை வந்து டார்ச் காமிச்சு நம்ம கடல் உள்ள விட்டா மட்டும்தான் போகும். அது ஆக்சுவலிங்காக இப்போ போகிறப்போ அந்த சந்தோஷமே எல்லாருக்கும் ஒரு ஜாலியாக இருக்கும் அந்த வேலையை. இப்போ நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறகு என்ன நினைப்போம், ஐயோ நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறகு ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு குழந்தைய நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? ஆமைக்குட்டிகள்லாம் க்யூட்டாக இருந்துச்சா என்னங்கிறத வந்து எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் சச் கிரவுண்ட் ரிப்போர்ட் சப்ஸ்கிரைப் டு ஏஷியா வில் தமிழ். திஸ் இஸ் அப்பர்ணா கணேசன் சைனிங் ஆஃப்.